அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவிலிருந்து. இன்றைய நேர் நெஞ்சம் 2வது வார நிகழ்ச்சியில் பல நேர்கள் என்னிடம் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதில் நான் சிறப்பாக கருதக்கூடிய 2 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் அளித்து கொண்டு பணம் பற்றிய ஒரு கவிதையை உங்களுக்காக படிக்க இருக்கிறேன். உறங்கும் உண்மைகள் நூலில் நான் எழுதிய ஒரு கவிதையை இன்று உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். அதில் முதல் கேள்வியாக ஒரு அன்பான நேயர் கேட்டிருந்தார், இந்த பூமியும் உலகமும் அழியுமா? இந்த பூமியும் உலகமும் அழியுமா? இந்த பூமியும் இந்த உலகமும், அதாவது மனித நாகரிகமும் பூமியின் பௌதிக நிலையும் அழியுமா என்ற கேள்வியே இங்கு தொக்கி நிற்கிறது. மனித நாகரிகத்தின் அழிவு அடுத்த சில 100 அல்லது 1000 ஆண்டுகளில் இயற்கை பேரழிவுகள் அல்லது மனிதர்களின் நடவடிக்கைகளால் பூமி முற்றிலும் அழிவதற்கு முன்பே மனித நாகரிகம் பல ஆபத்துக்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இந்த வெப்பநிலை அதிகரிப்பதனாலும் மற்றது பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து பல முக்கிய நகரங்கள் நீரில் மூழ்கியும் போகலாம். அணு ஆயுத போர்கள் அல்லது தொழில்நுட்ப ஆபத்துக்கள், கட்டுப்பாட்டை மீறும் செயற்கை நுண்ணறிவு அல்லது பேரழிவை ஏற்படுத்தும் போர் முறைகள் மனிதகுலத்தின் அழிவுக்கு வழிவகுக்கக்கூடும். விண்கற்கள் மோதக்கூடும். கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்ஸ்களை அழித்தது போன்ற பெரிய விண்கற்கள் எதிர்காலத்தில் பூமியை தாக்கவும் வாய்ப்புள்ளதென்று சொல்லப்படுகிறது. பூமியின் முழுமையான பகுதிக அழிவு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு என்றால், நிச்சயமாக பூமியின் அழிவு அப்படி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. அது பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு பூமிக்கோ அல்லது பிரபஞ்சத்துக்கும் என்றுமே அழிவு இல்லை என்று கூற முடியாது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இயற்கையான முறையில் பூமி அழியும் காலமும் வரக்கூடும். சூரியனின் ஆயுள் காலத்தை நாங்கள் நோக்கினமாக இருந்தால் அதிகபட்சம் 5 பில்லியன் ஆண்டுகள். சூரியன் போன்ற விண்மீன்கள் தங்களின் எரிபொருட்களை, அங்கே இருப்பது ஹைட்ரஜன், முழுமையாக எரிந்து முடிக்கும் போது அந்த சூரியன் வீங்கத் தொடங்குமாம். அப்போது சூரியன் ஒரு சிவப்பு ராட்சத விண்மீனாக, ரெட் ஜாயண்டாக மாறி புதன், சுக்கிரன், வெள்ளி ஆகிய கோள்களுடன் சேர்ந்து பூமியையும் தனக்குள் ஈர்த்து அல்லது எரிந்து சாம்பலாக்கிவிடும் என்று விஞ்ஞான ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. நீரின் ஆவியாதல் சுமார் 1 முதல் 2 பில்லியன் ஆண்டுகளில் சூரியன் காலப்போக்கில் வெப்பமடைந்து பிரகாசமாக மாறுவதால் இன்னும் சில 100 கோடி ஆண்டுகளில் பூமியின் வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து கடல்களில் உள்ள நீர் முழுவதும் ஆவியாகிவிடும். இதனால் பூமியில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதன் மூலம் நாங்கள் முடிவாக எடுக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளின்படி பூமி என்ற கோளுக்கும் அதிலுள்ள உயிர்களுக்கும் ஒரு தொடக்கம் ஏற்கனவே இருந்திருக்கிறது. அதேபோல் அவற்றுக்கு ஒரு முடிவும் வருவது நிச்சயம். ஆனால் நாம் வாழும் இந்த காலத்தில் பூமி உடனடியாக அழிந்துவிட மாட்டாது. எனவே நாங்கள் இப்போது வாழ்பவர்களும் இன்னும் பல தலைமுறைகள் வாழப்போவர்களும் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகளில் சூரியனின் எரிபொருள், அதாவது ஹைட்ரஜன் தீர்ந்து போக அது வீங்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் பெரிய வெளியை நிரப்பும் போது பல கோள்கள் அதனோடு சேர்ந்து எரிக்கப்படும். இதில் பூமியும் எரிக்கப்படலாம். இப்படி பூமியினுடைய பௌதிகத்தன்மை மாறுபட்டு அழிவுறும் அல்லது சிதைவுறும் போது இங்கு உயிரினங்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதுதான் இதன் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் வாழும் காலத்தில் எங்களுக்கு பிறகு பல தலைமுறைகள் இங்கே வாழக்கூடியதாக இருந்தாலும் நாம் பூமியை எந்த காரணத்திலும் சிதைவடைய செய்யக்கூடிய செயற்பாடுகளில் இறங்கக்கூடாது. இங்கே யுத்தங்கள், மற்றது இந்த கனி வளங்கள், மற்றது நிலத்தை குடைந்து எத்தனையோ எண்ண வளங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அதோடைய இயற்கையின் சமநிலையை நாங்கள் பாதிக்கும் விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கோள்கள் எல்லாம் அந்தந்த இடங்களில் ஒரு சமநிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் பல கோடி வருடங்களுக்கு பிறகு இந்த சமநிலைகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு விண்கற்கள் கோள்களோடு மோதலாம். அது அப்படிப்பட்ட நிகழ்வுகள்
பூமியோடு மோதப்படலாம், அல்லது பூமி இந்த பிளாக் ஹோல்ஸ் என்று அவற்றின் மூலம் உறிஞ்சப்படலாம். பூமிக்கு அண்மையிலும் ஒரு பிளாக் ஹோல்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல காரணங்களால் பூமியின் பௌதிக தன்மை மாறுபட்டு சிதைவடையக்கூடிய சூழ்நிலை வரும். அது அழியக்கும் இதிலே பூமி சிதைவடைவதற்கு முன்பே அதற்கு முன்பே எத்தனையோ கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ முடியாத நிலை வரும் என்பதுதான் உண்மை. இதன் மூலம் நாம் வாழ்வது இந்த பூமியில் தொடர்ந்து எந்த காலத்திலும் இந்த உயிரினங்கள் வாழும் என்று சொல்வதற்கில்லை. கடந்த காலங்களில் சில கோள்களில் உயிர்கள் வாழ்ந்து மறைந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே நிச்சயமாக பூமியில் சிதைவுகள் அல்லது பௌதிக மாற்றங்கள் ஏற்படலாம். இப்படி ஏற்படும் போது இந்த பூமியில் உள்ள உயிரினங்களும் இல்லாமல் போகலாம். எனவே நாம் சொல்லும் உலகம் என்பது உயிரினம் இங்கே வாழும் பெறுதான் இந்த பூமி உலகம். மற்றபடி இது ஒரு சாதாரண இறந்த சடத்துவ கோள், செவ்வாய் போன்ற ஒரு கோள் தான். எனவே உயிரினங்கள் ஆகிய நாங்கள் வாழும் பெறுதான் இது உலகம். எனவே உலகம் அழிவும் ஒரு காலத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பதுதான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்த 2வது கேள்வியாக இன்னும் ஒரு நேயர் கேட்டிருந்தார். நீங்கள் அண்மை காலமாக பலவிதமான வீடியோ பதிவுகளை போடுகிறீர்கள், குரல் நவீனம் என்ற புதிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறீர்கள், மற்றது வீடியோ பதிவுகளை போடுகிறீர்கள், மற்றது கவிதை படிக்கிறீர்கள், மற்றது இந்த ஒன்று கூடல்களில் போய் ஆக்களை நேர்காணல் செய்து அந்த பதிவுகளை போடுகிறீர்கள், மற்றது இறப்பு வீடுகளில் போய் அவர்களுக்கு அனுதாப உரைகளை எல்லாம் செய்கிறீர்கள். இப்படி பலவிதமான திறன்களையெல்லாம் நீங்கள் காட்டுகிறீர்கள். இப்போ உங்களோட வயதுக்கு ஏற்றபடி நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் உங்களுடைய பதிவுகள் மிக குறைவாக இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறீர்கள். இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று ஒரு சில நண்பர் கேட்டிருந்தார். என்னுடைய ஒரு ஆதங்கத்தில், என்னுடைய அக்கறையில் தான் இதை கேட்டிருப்பார் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் சொல்லக்கூடியது, ஒரு மனிதனுக்கு அறிவாற்றல் என்பது மிக முக்கியமானது. இந்த அறிவாற்றலை வளர்க்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? பல துறைகளையும் ஆராய வேணும், பல துறைகளிலும் வாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் தனது காலத்தில் உலகத்தில் உள்ள எல்லாத்தை முற்றுமுணர்ந்து அறிய முடியாது. அறிந்தவற்றை, அதில் நல்லவற்றை, அதில் கெட்டவற்றை, அதில் மக்களுக்கு ஏதாவது பிரயோசனப்படக்கூடிய விதங்களை நாங்கள் வாய்ச்சொல்லாகவோ எழுத்து மூலமாக சொல்வது முக்கியமான ஒன்று. நாங்கள் சொத்து பத்து காணி பூமியை வேண்டி விட்டுட்டு போனால் அது உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கோ அல்லது சொந்தங்களுக்கு தான் பயன்படும். ஆனால் நீங்கள் அறிவியல் ரீதியாக ஏதாவது கருத்துக்களை சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்பும் உங்கள் கருத்துக்கள் எங்கோ ஒரு மூலையில் யார் ஒருவரால் பார்க்கப்படும் போது அது ஒரு சிலருக்கு பிரயோசனப்படலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான். மற்றது எரியும் விளக்கை நாங்கள் ஊதி நோக்கும் போது அது ஓங்கி எரிஞ்சு தான் நூறும். அதே போல் மனித வாழ்க்கையின் முடிவு அந்திம காலத்தில் வந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் எங்களுக்குள் உள்ள கருத்துக்கள், எண்ணங்களை எல்லாம் வெளிவிட வேணும் என்று சொன்னால் என்ன, அதை அறிவுரையாக எங்களை ஆற்றலுக்கேற்ப நாங்கள் அதை சொல்ல வேண்டும். இப்போ வள்ளுவர் இருக்கிறார், திருக்குறளை சொன்னார் என்றால் ஏன் சொன்னார்? அவர் அதை எவ்வளவு மினைக்கட்டு அதை சொல்லியிருப்பார். எவ்வளவு மக்களுக்கு தான் இறந்த பிறகும் தான் உணர்ந்த அறிந்த கருத்துக்களை வெளியே சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணி எவ்வளவு காலம் இருந்து அதை ஆராய்ந்து எழுதினாரோ தெரியவில்லை. அதே போல் எத்தனையோ அறிஞர்கள்லாம் பல கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் அறிவு பொக்கிஷங்களாக, நூல்களாக, பேச்சுக்களாக எல்லாம் ஆங்காங்கே இந்த கொட்டி கிடக்குது. இந்த ஏன்னா இப்போ இந்த வலைத்தளங்கள் இருப்பதனால் நீங்கள் வலைத்தளங்கள் எண்ணத்தை தேடினாலும் போய் எடுத்து பார்க்கலாம், வாசிக்கலாம், பல உண்மைகளை புரிந்து கொள்ளலாம். முந்தின மாதிரி இல்லை. முந்தினையெல்லாம் நாங்கள் புத்தகம் வேண்டித்தான் வாசிக்கணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வலைத்தளங்களிலே பல விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். எனவே நீங்கள் அறிந்ததை, அதில் விருப்பமானதை, நல்லதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான அறிவுத்தானம். பொருளால், உணவால் கொடுப்பது மட்டும் தானமில்லை. உங்களுடைய அறிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டால் அதுதான் ஒரு சிறந்த தானம் என்பதுதான். அதே போல் நாங்கள் ஒரு மாணவனுக்கு, நான் பாடசாலையில் பல மாணவர்களை படிப்பித்தும் இருக்கிறேன். அப்படி படிக்கும்போது உங்களுடைய அந்த அறிவாற்றலையும் அந்த படிப்பு விதங்களையும் நீங்கள் சொல்லி மக்களை கல்வியூட்டும் போது இந்த ஆசிரியர்கள் இவ்வளவோ நல்ல தொண்டுகளை செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் நானும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை, எங்களுடைய வாழ்க்கையும் அந்திம காலத்தை அணுகி கொண்டிருப்பதனால் அதற்கு முதல் இன்றைக்கு 6 லட்சம் 100 லட்சம் எப்பவும் வரலாம் எவனுக்கும். எனவே நாங்கள் சொத்து பத்தை வேண்டி விட்டுட்டு போனால் மட்டும் போதாது. மற்றது எங்களுடைய நலனுக்காக நாங்கள் வீடியோ போட்டு, பிஸ்னஸுக்காக போட்டு அப்படி செய்வதெல்லாம் உங்களுடைய சொத்தும் உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் செய்வதாக இருந்தாலும், அறிவுரைகளாக பல விஷயங்களை சொல்ல வேணுமாக இருந்தால் உங்களுக்குள் ஒரு ஆற்றல் புதைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் சொல்லிவிட்டு சென்றால் நிச்சயமாக உங்களுடைய வருங்கால சந்தை, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளோ அல்லது பிள்ளைகளோ அதை கவனியாவிட்டால் கூட யார் ஒருவர் கவனிப்பார். அப்படி கவனிக்கும் போது உங்களை யார் என்று ஒரு காலத்தில் தேடுவார்கள். அப்போது அது கூட உங்களுக்கு ஒரு
பெருமை என்பதை கூறிக்கொண்டு இதுதான் இந்த 2 கேள்விக்கும் விளக்கம். அதே நேரத்தில் ஒரு கவிதையை போன முறை மாதிரி ஒரு கவிதை படித்தேன். இந்த முறையும் அந்த ஒரு கவிதையை படிக்கும்படி சொல்லியிருந்தார் ஒரு நண்பர். அப்போ பணம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை படிக்க இருக்கிறேன். அந்த பணம் என்றது நான் உறங்கும் உண்மைகள் நூலில் நான் எழுதிய கவிதை. அந்த கவிதையை எப்போதும் உங்களுக்காக படிக்கிறேன். பணம் 10 செய்யும் 11 செய்யுமா? பணம் 10 செய்யும் 11 செய்யுமா என்ற ஒரு கேள்வியோடு அந்த கவிதை 2014 என்ற நூலில் இடம்பெற்றது. பலர் அதை பாராட்டினார்கள். இருந்தாலும் அந்த கவிதையை நான் இப்போது பார்த்து தான் வாசிக்க போகிறேன். பணம் 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 தினம் தினம் மனம் நாடுவது பணம். தினம் தினம் மனம் நாடுவது பணம். பெரும் சனம் கனம் பண்ணுவதும் பணம். பெரும் சனம் கனம் பண்ணுவதும் பணம். மனித குணம் குப்பையில் குமைவதும் பணமடா. மனித குணம் குப்பையில் குமைவதும் பணமடா. பாடையில் பிணம் வாயை திறப்பதும் பணமாமடா. பாடையில் பிணம் வாயினை திறப்பதும் பணமாமடா. இது சுமார் ஒரு ஓமானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வரி. கருவினில் உருவாகி தெருவினில் போகும் வரை, கருவினில் உருவாகி தெருவினில் போகும் வரை மனிதனில் உருவாகும் ஆசைகளின் அளவுகோல் பணமடா. மனிதனில் உருவாகும் ஆசைகளின் அளவுகோல் பணமடா. கண்டதை கையில் எடுத்துண்ட மனிதன், கண்டதை கையில் எடுத்துண்ட மனிதன் இங்கே காணாததை கண்டெடுக்க கொண்டதே பணமடா. காணாததை கண்டெடுக்க கொண்டதே பணமடா. கருவாகி உருவாகவும் பணம். கடைசியில் கட்டையில் வேகவும் பணமடா. கடைசியில் கட்டையில் வேகவும் பணமடா. கடைசியில் கட்டையில் வேகவும் பணமடா. பணமின்றி மனமுண்டோ இந்த மானுட வாழ்வில். பணமின்றி மனமுண்டோ இந்த மானுட வாழ்வில். இதனை தேடி தேடி ஓடுவதே தினந்தினம் மனிதனின் வேலையடா. தேடி தேடி ஓடுவதே தினந்தினம் மனிதனின் வேலையடா. சேர்த்தால் பணமதை உன் கழுத்திலும் விழுமே ஒரு நாள் மாலை. சேர்த்தால் பணமதை உன் கழுத்திலும் விழுமே ஒரு நாள் மாலை. அதாவது பணம் இருந்தால் மாலையும் விழுமாம். வாழ்க்கை என்னும் கடலில் மனிதனை கரை சேர்ப்பதும் பணமடா. வாழ்க்கை என்னும் கடலில் மனிதனை கரை சேர்ப்பதும் பணமடா. சேர்ந்தவின் கரையில் கண்டவனுண்டோ மீண்டும் பணத்தை. சேர்ந்தவின் கரையில் கண்டவனுண்டோ மீண்டும் பணத்தை. செத்துப்போனால் இந்த பணத்தை யார் கண்பார் என்ற அழுகருத்து. காடு விட்டு நாடு கட்டி நாகரிகமானதும் மனிதன் பணத்தாலே. காடு விட்டு நாடு கட்டி நாகரிகமானதும் மனிதன் பணத்தாலே. வீடு கட்டி கோடு போட்டு கோமானாகி வாழ்வதும் பணத்தாலே. வீடு கட்டி கோடு போட்டு கோமானாகி வாழ்வதும் பணத்தாலே. மேடு பள்ளமாய் சீர்கட்டு போவதும் மனிதன் பணத்தாலே. மேடு பள்ளமாய் சீர்கட்டு போவதும் மனிதன் பணத்தாலே. 10 செய்யுமே பணம் என்பது ஏதோ உண்மைதான். 10 செய்யுமே பணம் என்பது ஏதோ உண்மைதான். ஆனால் மனித நேயம் என்னும் 11 செய்யுமா? ஆனால் மனித நேயம் என்னும் 11 செய்யுமா என்ற கேள்வியோடு முடித்திருக்கிறேன். இது உறங்கும் உண்மைகள் நூலில் நான் எழுதிய பல கவிதைகளில் சிலரால் பாராட்டப்பட்ட ஒரு கவிதை பணம். இதைத்தான் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். எனவே அன்பர்களே, நீங்கள் இங்கே நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு உற்சாகமாக வரும். இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க வேணுமா இருந்தால் டிக்டாக்லேயும் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம். என்னுடைய ஃபேஸ்புக் வந்து செல்லத்துறை எஸ்டி நாதன் தவநாதன் என்ற முழு நீளத்தோடு வரும். அல்லது நீங்கள் எஸ்டி நாதன் அடித்தாலே வரும். சிலரோடு அப்படி வராவிட்டால் செல்லத்துறை தவநாதன் அடித்து பாருங்கள் என்று ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். யூடியூப்பில் பெரும்பாலும் நான் இப்போது பல பதிவுகள் போடுவதில்லை. காரணம், கடந்த காலத்தில் சிலருடைய பதிவுகளில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் அந்த யூடியூப் சேனல் நான் புதிதாக திறந்திருக்கிறேன். இருந்தாலும் எல்லா பதிவுகளும் போடுவதில்லை, சில பதிவுகள் தான் போடுவேன். அந்த வகையில் நீங்கள் முடிந்தால் எஸ்டி நாதன் ஃபேஸ்புக்கில் போய் இவற்றை பார்க்கலாம். மற்றது உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் தெரிவித்தால் தான். நான் சொல்வதெல்லாம் சரி என்று உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களுடைய கருத்தோடு சிலோட முரண்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் பண்போடு பக்குவமாக நீங்கள் அன்பாக சொல்லும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பதிலும்
உரிய நேரத்தில் அடுத்த வாரம் நேர் நெஞ்சம் 3வது நிகழ்வு உங்களுக்காக வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பதில் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் நாதன் எஸ்டி நாதன். நன்றி.